ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் மாதிரியே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேங்கோ ஃபாரஸ்ட் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்டு வந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி மேங்கோ ஃபாரஸ்ட் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனால் தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டை எடுத்துக்கலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையாக யூஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டை கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்திருக்க பவுலும் விஸ்கும் வந்து ட்ரையாக இருக்கணும். தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா சரியாக பீட் ஆகாது. இப்போ வந்து பீட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட எல்லோ கலர்லாம் மாறி பியூர் ஒயிட் கலரில் நல்லா பொங்கி வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ எமல்ஷன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மேங்கோ எமல்ஷன் இல்லை அப்படின்னா மேங்கோ எசன்ஸும் கலரும் சேர்த்துக்கலாம். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா இல்லைனா விஸ்க் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ணால் கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஒரு 5 இன்ச் கேக் பேனில் மாற்றிக்க போகிறேன். நான் இங்கே 5 இன்ச் கேக் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். 1/2 kg கேக் வந்து பேக் பண்ணும்போது 5 இன்ச் இல்லைனா 6 இன்ச் கேக் பேன் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதோட ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டேப் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் இதை வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் கொஞ்சமாக மேங்கோ காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் செர்ரிஸும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்த லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்காக வந்து மேங்கோ சாக்லேட்டும் செர்ரிஸும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கமெண்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கேக்கை வந்து எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருங்க. அப்போ கேக் வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஓவர் நைட்டு கூட கேக்கை வந்து செட் பண்ணி அடுத்த நாள் கூட டெலிவர் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா க்ரம் கோட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட்டிங்லாம் கொடுத்தாச்சு. அடுத்ததாக நான் மேங்கோ காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கேக்கோட சைட்ஸ்லலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா ஃபைனல் டெக்கரேஷனுக்காக நான் ஒரு ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். எப்போவுமே பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேக்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிருப்பீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி மேங்கோ ஃபாரஸ்ட் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த கேக்குக்கு மேலே கொஞ்சமாக செர்ரீஸ் மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ ஃப்ளேவரோட இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப யம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன்.